ஐயோ இந்த படம் பத்தி பேசிடவே கூடாதுங்க, நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதோட 2 கோடியும் கேட்பாங்க. அப்படிதான் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண செகண்ட் ஷோ தமிழ் லைட்டுக்கெல்லாம் 2 கோடியோ 20 கோடியோ சம்திங் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஜாக்கிரதையா இந்த ஒரு நம்பர் 5 கிராஸ் பண்ணணும். வெப்பன் அப்படிங்கிற படம் சூப்பரான படங்க. அயன்மேன் மாதிரியே இருக்குங்க, அயன்மேன் படம் மாதிரியே இருக்குங்க அப்படியே. அண்ட் கேப்டன் அமெரிக்கா படம் மாதிரியே இருக்குங்க, அதே மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி செதுக்கி செதுக்க எடுத்திருப்பாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த எம்சியூ சாகா, அந்த எம்சியூ சாகா மாதிரியும் இருக்குங்க. அப்படியே பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. முக்கியமா கேப்டன் அமெரிக்கா இருக்குல்லங்க, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம், அந்த பிளாட் மாதிரியே இன்ஸ்பயர் பண்ணி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கேப்டன் அமெரிக்காவை விட இந்த படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. வெப்பன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம் தாங்க சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான படம் தமிழ் சினிமாவுக்கு. ஃபைட் சீன்லாம் பங்கமா பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட்லாம் வேற லெவலா இருக்கும், நீங்க கணிக்கவே முடியாது. ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. டக்குன்னு ஹீரோ வந்து வில்லனா மாறுவாரு டக்குன்னு, அப்புறம் வில்லன் வந்து ஹீரோவா மாறுவாரு டக்குன்னு. அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுங்க. சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. வினோதமான கேரக்டர்லாம் வருவாங்க. பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் என்ன, இந்த யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வினோதமா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நானு ஹீரோவெல்லாம் பார்த்து விசில் அடிச்சு கொண்டாடினேன் நானு. சோ ஒரு சூப்பரான படங்க. சோ ஃபர்ஸ்ட் மூவி லிஸ்ட், சாரி ஏங்க இது பெஸ்ட் மூவி லிஸ்ட்டுங்க. நம்பர் 5 இடம் வெப்பனுக்கு.